அன்பு நிறைந்த இருபால் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் 5 ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பாடப்பகுதியை இன்றைய பாடப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நாளெல்லாம் வினை செய் என்பதற்கு இணங்க 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தவர் ஆனந்தரங்கர். தாம் வாழ்ந்த நாளில் தமிழக வரலாற்று நிகழ்வுகளையும் பண்பாடு, சமயம், ஜாதி, வாணிகம், நம்பிக்கைகள் மற்றும் புதுச்சேரி வரலாற்று நிகழ்வுகளையும் பதிவுகளாக குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய பதிவுதான் நாட்குறிப்பு. அதை பற்றிய செய்தி தான் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பாடப்பகுதி. வாங்க நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றியிருப்பது ஒரு அரிய நிகழ்வு. பல மொழிகளை நன்கு கற்றுணர்ந்த புலமை மிக்கவராகவும் பல துறைகளின் அறிவை பெற்றவராகவும் விளங்கியவர் ஆனந்தரங்கர். புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றியிருப்பது ஒரு அரிய நிகழ்வு. இப்போ ஒரு மதிப்பெண் வினா கேட்குறாங்க. புதுச்சேரியின் வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர் ஆனந்தரங்கர். 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று. நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவருடைய நிகழ்வுகளையும் அன்றாட பணிகளையும் பதிவு செய்யும் ஏடு. ஒரு மனிதனுடைய நிகழ்வுகள், பணிகள் மற்றும் அவனுடைய நல்ல கெட்டது, குடும்பத்தினுடைய வரவு செலவுகள், நண்பர்களை பார்த்தது, பார்த்த இடம், பார்த்த நேரம் ஆகியவற்றையெல்லாம் மற்றும் சமூகத்தை சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஏடு தான் நாட்குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ நாட்குறிப்பு என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்டால், நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து டைரி இச்சொல் உருவாயிற்று. இவ்வளவும் எழுதுனா 2 மதிப்பெண் வினா. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அப்போ டைரி என்ற சொல்லின் மூலச்சொல் யாது அப்படின்னு சொல்லி கேட்டால், டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமான டைஸ் என்ற சொல்லிலிருந்து டைரி உருவாயிற்று. அப்போ டைரி சொல்லுக்கு மூலமான சொல் லத்தீன்
சொல்லான டைஸ் என்ற சொல் தான் மூலமான சொல். நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது இஃபெம்ரைட்ஸ் என்று அழைக்கப்படும் கிரேக்க குறிப்பேடு ஆகும். இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர். அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இப்போ நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எது அப்படின்னு சொல்லி கேட்டால், நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எஃபெம்ரைட்ஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடு ஆகும். இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் ஒரு பொருளை தரும். முகலாய மன்னர்கள் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்தது. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்களையெல்லாம் நம்ம முகலாய மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த முகலாய மன்னர்கள் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. ஆனால் அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போ 2 மதிப்பெண் வினா கேட்குறாங்க. முகலாய மன்னர் கால நாட்குறிப்பு பற்றிய அறியும் செய்திகள் யாவை? முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர். அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்போ ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி டேஸ் வாஸ்கோடா காமா. எஃபெம்ரைட்ஸ் என்றும் அழைக்கப்படும் டேஷ் குறிப்பேடு ஆகும். கிரேக்க குறிப்பேடு ஆகும். ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமம் பிரெஞ்சு கிழக்கிந்திய உரைபெயர்ப்பாளராகவும் துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர். இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கின்றன. ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய உரைபெயர்ப்பாளராகவும் துய்ப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றியவர் ஆனந்தரங்கர். இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கின்றனர். இப்போ இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண்னா கேட்குறாங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு வரலாற்று கருவூலமாக எவ்வகையில் திகழ்கிறது? ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்திய பிரெஞ்சு அரசு பற்றி அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்கின்றன. பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். அவர்தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர். இவர் 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். தம்முடைய 17 வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவுச்சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதாவது பிரான்சுவா மர்த்தேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார்.
அவர்தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். நைனியப்பரின் மைத்துனர்னா மச்சனன். நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர். இவர் 1709 ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார். தம்முடைய 17 வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தோய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை துவிபாசினா மொழிபெயர்ப்பாளர், தலைமை துவிபாசியாக பணியாற்றினார். வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்கோடும் திகழ்ந்தவர் ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் உழைப்பு உண்மை உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை துவிபாசி என்பது மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்கோடும் திகழ்ந்தவர் ஆனந்தரங்கர். இப்போ இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்குறாங்க. ஆனந்தரங்கர் வாழ்வில் உயர்வு பெற்றதை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆனந்தரங்கர் வாழ்வில் உழைப்பு உண்மையும் உறுதியும் மிக்கவர். பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் மிகுந்த அரசியல் செல்வாக்கோடும் திகழ்ந்தவர் ஆனந்தரங்கர். இவ்வளவும் எழுதணும். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. அதாவது ஆனந்தரங்கர் தாம் வாழ்ந்த காலத்தில் அந்த வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்யும் பொழுது எப்படி பதிவு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, அந்த ஒவ்வொரு நாள் வரலாற்று நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய அந்த வருடம், அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய மாதம், எந்த மாதம், எந்த நாள், கிழமை, அந்த வரலாற்று நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய நேரம், அந்த வரலாற்று நிகழ்வுகள் நடைபெறும் இடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளாக எழுதியுள்ளார். வரலாற்று நிகழ்வுகளை, அந்த வரலாற்று நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஆண்டு, அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய மாதம், நாள், கிழமை, நேரம், இடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு நாட்குறிப்புகளை எழுதியுள்ளார். இப்படி ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்குறாங்க. ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்விற்கும் எவற்றை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்விற்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார். 1 மதிப்பெண் வினால கேட்குறாங்க. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் டேஷ் தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. இவ்வளவும் எழுதணும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினா கேட்பதற்கும் இடம் உண்டு. எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனந்தரங்கர் கிபி 1709 ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தவர். கியாம் ஆந்த்ரே எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். அவர்தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர். ஆனந்தரங்கர் தம்முடைய 17 வயதில் தந்தையை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர்
பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்கோடும் திகழ்ந்தவர். ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, அந்த நாளின் நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டு செய்திகளை எழுதியுள்ளார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக தமிழில் வெளிவந்துள்ளன. இவ்வளவும் எழுதுனா 4 மதிப்பெண்ணை நாம் பெறலாம். ஆனந்தரங்கர் குறிப்பு வரைக அப்படிங்கிற அந்த வினாவுக்கு இவ்வளவும் நாம் எழுதணும். நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அக்காலகட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் அக்காலகட்டங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. பெட்டி செய்தி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார். இந்த சாமுவேல் பெப்பிசு ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றியவர். 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்தின் நிகழ்வுகளை 1660 முதல் 1669 வரை நாட்குறிப்புகளாக பதிவு செய்துள்ளார். இந்த உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்பிசு ஆவார். இவர் ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றியவர். 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்தின் நிகழ்வுகளை 1660 முதல் 1669 வரை நாட்குறிப்புகளாக பதிவு செய்துள்ளார். அதனால தான் உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சாமுவேல் பெப்பிசு. இந்த சாமுவேல் பெப்பிசுவை போன்று ஆனந்தரங்கரும் 6/9/1736 முதல் 11/1/1761 வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார். இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும். இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார். இதிலிருந்து நமக்கு 1 மதிப்பெண் வினா. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டால், 6/9/1736 முதல் 11/1/1761 வரை நாட்குறிப்புகளை எழுதியுள்ளார். இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும். இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுகிறார். இவ்வளவும் எழுதுனா 2 மதிப்பெண் பெறலாம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். பத்து 9/1736 நாள் குறிப்பு பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெரும் தொகையையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது 10/9/1736 நாள் குறிப்பு இந்த பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் என்பவர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றார். அந்த நாணய அச்சடிப்பு உரிமையை பெறுவதற்காக பெரும் தொகையை செலவழித்து அந்த நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றார். அதை அப்படியே தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்துனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாப் அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மெகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல நாட்குறிப்பில் கூறியுள்ளார். பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்துனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை கைப்பற்றினார். 1746 கைப்பற்றினார். அதனால் சினமுற்ற கோபம் கொண்ட ஆற்காடு நவாப் அவருடைய ஆற்காடு நவாப் அன்வர்தீன் கான் அவனுடைய மூத்த பையன் மெகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை லெபுர்துனேவை எதிர்த்து போரிட்டதை
நேரில் கண்டு உரைப்பது போல நாட்குறிப்பில் ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். படைகளும் முற்றுகைகளும். தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு நடத்திய படையெடுப்பு. 1. புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள். தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை. ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு. ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார். இப்போ இதிலிருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், பாடப்பகுதி வழி நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டார். பத்து 9/1736 நாள் குறிப்பு. பிரெஞ்சு ஆளுநர் டுமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமை பெற்றதையும் அதற்காக அவர் செலவழித்த தொகையையும் குறிப்பிட்டுள்ளார். ஆற்காடு நவாப். பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்துனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746 கைப்பற்றியதால் சினமுற்ற ஆற்காடு நவாப் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். படைகளும் முற்றுகைகளும். தேவனாம்பட்டினத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு. புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள். தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை. ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு. ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றையெல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கி கூறியுள்ளார் ஆனந்தரங்கர். இது முக்கியமான கேள்வி. அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நன்கு குறித்து வைத்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளவும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் அடுத்த செய்தி. 1758 இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகை லல்லி என்பவர் தொடங்கியுள்ளார். 1758 சென்னை கோட்டையை லல்லி என்பவர் முற்றுகையிட தொடங்கியுள்ளார். கோட்டையை இடித்தும் வீடுகளை தரமட்டமாக்கியும் கோட்டைக்கு அரணாக இருக்கக்கூடிய மதிலை இடித்தும் கோட்டைக்கு அரணாக இருக்கக்கூடிய அகழிகை, அந்த அகழிகையில் முதலைகள் இருக்கும், அந்த அகழிகையை தாண்டி தான் கோட்டைக்கு செல்வாங்க. அப்போ அகழிகை கோட்டைக்கு அரணாக இருக்கும், மதிலும் அகழிகையும். அப்படிப்பட்ட அந்த கோட்டையை முற்றுகையிடுவதற்காக கோட்டையை இடித்தும் வீடுகளை தரமட்டமாக்கியும் மதிலை இடித்தும் அகழியை தூர்த்தும் கூட சென்னை கோட்டையை லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை. அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்டர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார். 1758 இறுதியில் சென்னை கோட்டையை லல்லி என்பவர் முற்றுகையிட தொடங்கினார். அப்படி கோட்டையை இடித்தும் வீடுகளை தரமட்டமாக்கியும் மதிலை இடித்தும் அகழியை தூர்த்தும் கூட கோட்டையை லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை. அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்டர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார் என்பதையும் அத்தகைய செய்தியும் பதிவு செய்துள்ளார். நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள் யாவை? நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள். இவரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. பண்பாடு, சமயம், ஜாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. அப்போ தமிழ் சமூகம் 18ஆம் நூற்றாண்டில் தமிழக பண்பாட்டினுடைய வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே பதிவு செய்துள்ளார். பண்பாடு, சமயம், ஜாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். பதினொன்று 6/1739 புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்களி இடத்திலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலை கடன் கழிப்பவர்களிடம் 6 பணம்
தண்டனையாக விதிக்கப்படும் என்று ஆணை குறிப்பிடப்பட்டுள்ளது. மீறியவரிடமிருந்து பெறப்பட்ட தண்டனை தொகையில் 2 பணம் பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி 4 பணம் சாவடிக்கும் உரியது என்றும் அறிவிக்கப்பட்டது. இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதாவது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தண்டனைகளை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருந்தார். 11/6/1739 நாள் புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணை, அரசாணை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்களி கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மணல் மேடான பகுதியில் நீர் தேங்கி இருக்கும். அந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்தை பாத்திகளாக வடிவமைத்து நீரை ஆவியாக்க செய்து உப்பு படிந்திருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் என்ன சொன்னோம், உப்பங்களி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த உப்பங்களி இடத்திலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் அந்த காளைக்கடன் கழிப்பவர்களிடம் 6 பணம் தண்டனை தொகையாக விதிக்கப்படும் என்று ஆணை பிறப்பித்தார். 6 பணம், 1 பணம் என்பது 60 காசு. அப்போ 6 பணம் என்பது 360 காசுகளை தண்டனை தொகையாக கட்ட வேண்டும் என்று புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா ஆணை பிறப்பித்துள்ளார். அப்படி அந்த ஆணையை பிறப்பித்தும் அதை பொருட்படுத்தாமல் அதை மீறுபவர்களிடம், அந்த மீறுபவர்களை பிடித்து தருபவர்களுக்கு 6 பணம் தண்டனை தொகை வசூலிக்கப்பட்டு, அந்த தண்டனையை மீறுபவர்களை பிடித்து தருபவர்களுக்கு 2 பணம் கொடுக்கப்படும். மீதி 4 பணம் அரசுக்கு உரியது என்று ஆணை பிறப்பித்தார். இப்படி ஆணை பிறப்பித்தும் பலரும் இதை பொருட்படுத்தாமல் தண்டனை தொகையை கட்டியதாக ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டன. நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனையும் வழங்கியிருக்கு. காதறுத்தல், சாட்டையடி, கிடங்கு, சிறைச்சாலையில் போடுதல் முதலியான தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவர்களுள் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கில் தொங்கவிட்டனர். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை அறுத்து 50 கசையடி தரப்பட்டது. தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அந்த வீடுகளில் திருடும் கும்பலுக்கு தலைவனாக இருக்கின்றவனை, அந்த தலைவன் திருடனை கடைத்தெருவில் பல பேர் முன்னணியில் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை அறுத்தும் 50 கசையடிகளும் தரப்பட்டது. இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். இதிலிருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினா கேட்கிறாங்க. ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் தண்டனை குறித்து கூறுவன யாவை அப்படின்னு சொல்லி கேட்டார். இதிலிருந்து நாம் எழுதலாம். 11/6/1739 நாள் புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும் சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்களி இடத்திலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காளைக்கடன் கழிப்பவர்களிடம் 6 பணம் தண்டனை தொகை விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மீறியவரிடமிருந்து பெறப்பட்ட தண்டத்தொகையில் 2 பணம் பிடித்து கொடுப்பவருக்கும் மீதி 4 பணம் சாவடி என்பது அரசுக்கு உரியது என்று அறிவிக்கப்பட்டது. இது தெரியாமல் பலரும்
தண்டனத் தொகையை கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டையடி, சிறைச்சாலையில் போடுதல் முதலிய தண்டனைகள் அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வீடுகளில் தேடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது அவர்களுள் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கி தொங்கவிட்டனர். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை அறுத்தும் 50 கசையடிகளும் தரப்பட்டது. இவ்வாறு 18ஆம் நூற்றாண்டுல ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தண்டனைகள் இப்படி வழங்கப்பட்டது என்பதை பதிவு செய்துள்ளார். பெட்டி செய்தி. அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக விலாவாரியாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர் என்று வாவேசு ஐயர் குறிப்பிடுகிறார். வாவேசு ஐயர் என்பவர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை பற்றி கருத்து பதிவு செய்திருக்கிறார். அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல மொழியில் விலாவாரியாக எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் அப்படின்னு சொல்லி வாவேசு ஐயர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சித்திரகுப்தன் தேவலோகத்தில் யமதர்மனுக்கு கணக்கு பிள்ளையாக இருக்கக்கூடியவன் சித்திரகுப்தன். மனிதனுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் பதிவு செய்யக்கூடியவன் சித்திரகுப்தன். அந்த பாவங்களையும் புண்ணியங்களையும் பதிவு செய்து மனிதனுக்கு வீடு பேட்டினை யமதர்மனால் அளிக்கப்பட செய்பவன், கணக்குகளை பதிவு செய்தவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தனை போல ஆனந்தரங்கர் இந்த 18ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வுகள் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று பொருட்படுத்தாமல் ஒன்றையும் விடாமல் அனைத்தையும் முழுமையாக நல்ல மொழியின் வாயிலாக விலாவாரியாக பதிவு செய்துள்ளார் ஆனந்தரங்கர் என்று வாவேசு ஐயர் குறிப்பிட்டுள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதில் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி வாவேசு ஐயர் குறிப்பிடும் கருத்து யாது அப்படின்னு சொல்லி 2 மதிப்பெண்னா கேட்கலாம். அப்போ இந்த செய்தியை அப்படியே நம்ம எழுதலாம். அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாட விஸ்தாரமாக விலாவாரியாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பெட்டி செய்தி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாத ஐயர் குறிப்பிடும் கருத்து யாது? அதாவது தமிழ்த்தாய் தமிழன்னை நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் என்பது என்ன? தமிழ்த்தாயினுடைய அந்த முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை எழுதி வைத்திருக்கக்கூடிய குறிப்பு அதுதான் ஆபரணங்கள். அந்த ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதாவது தமிழகத்தின் பண்பாட்டு நிகழ்வுகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் அடங்கிய குறிப்புகளை ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இங்க தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி உவே சாமிநாத ஐயர் குறிப்பிட்டுள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பார்த்தோம். இதில் 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினா, 1 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க, அதற்கு நாம் எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்பதையும் நாம் பார்த்துள்ளோம். இதை நன்கு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். வணக்கம் இருபால் மாணவ செல்வங்களே, நன்றி.